السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. யார் தன்னுடைய இறைவனுடைய இருப்பிடத்தை பயந்து மனோ இச்சை பிரகாரம் நடக்காமல் மனோ இச்சையிலிருந்து தம்முடைய நப்சை ஆத்மாவை விலக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு சுவனம் புகலிடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். நமக்கெல்லாம் சுவனம் கிடைக்க வேண்டும் என்றால் எப்போதுமே அல்லாஹ்வை பயந்தவாறு இருக்க வேண்டும். மனம் போன போக்கிலே நாம் வாழக்கூடாது. அப்போதுதான் இருக்கும். இந்த ஆயத்தின் வாயிலாக இறை பயம், இறை அச்சம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் என்றும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். குறிப்பிட்ட காலம் அல்லாஹுடைய பயம் இருப்பது, பின்பு அல்லாஹுவை பற்றி எண்ணி பாராமல் இருப்பது, சிந்தித்து பாராமல் இருப்பது என்பதை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இறை பயத்திற்கு தக்வா என்பார்கள், ஹவுஃபு என்பார்கள், ஹஷியத் என்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே ஹவுஃப் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த மூன்று வார்த்தைகளில் முத்தாய்ப்பான வார்த்தை ஹஷியத் என்பதாகும். ஹஷியத் என்றால் மறைவிலையும் அல்லாஹ்வை பயப்படுவது, நேரடியாகவும் அல்லாஹ்வை பயப்படுவது. உதாரணமாக ஒரு மாணவர் தம்முடைய ஆசிரியரை பார்த்து பயப்படுகிறார், ஆசிரியர் கண்ணியப்படுத்துகிறார் என்றால் அவர் இருக்கும்போதும் அந்த பயம் இருக்க வேண்டும். ஊரில் இருக்கிற போது, சபையில் இருக்கிற போது, இல்லாத போதும் அவரை பற்றிய ஒரு பயம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆசிரியர் நாம் தப்பு செய்தால் நம்மை கண்டிப்பார், தண்டிப்பார் என்கிற பயம் இருக்க வேண்டும். இதற்குத்தான் ஹஷியத் என்பார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு மத்தியில் நாம் இருக்கிற போதும் அல்லாஹுவை பற்றிய பயம் இருக்க வேண்டும், தனியே இருக்கிற போதும் அல்லாஹ் பயப்பட வேண்டும். அதற்குத்தான் ஹஷியத் என்பார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், மமை யத்தகிஹி வ யக்ஷல்லா ஃபஉலாயிகுமுல் ஃபாயிஸூன். தக்வா இருந்தால் மட்டும் போதாது, வெளி பயம் இருந்தால் மட்டும் போதாது, உள் பயமும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் மக்கள் வெற்றிக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே ஹஷியத் என்பது மிக முக்கியம். அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்பது ஒன்று, அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷியத்திக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஆசிக். யா அல்லாஹ், உன்னுடைய பயம் எனக்கு இருக்க வேண்டும். அந்த பயத்தின் அடிப்படையில் எனக்கும் உனக்கும் இடையில் எதெல்லாம் திரையாக இருக்கிறதோ அந்த திரை என்னை விட்டு விலகி சென்று விட வேண்டும். பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நாம் துஆ கேட்போம். இன்னும் சில பேர் துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷியத்தக ஃபில் கைபி வ ஷஹாதா என்று கேட்பார்கள். மறைவிலே இருக்கிற போதும் தனியே இருக்கிற போதும் யா அல்லாஹ், உன்னை பயந்து வாழ வேண்டும் நான் இடத்துல மன்றாடி வேண்டுகிறேன். அதே போன்று ஷஹாதா, மக்களுக்கு மத்தியில் நான் இருக்கிற போதும் கூட உன் பயம் யா அல்லாஹ் என் இதயத்தில் இருக்க வேண்டும். அதை நான் இடத்துல கெஞ்சி கேட்கிறேன் யா அல்லாஹ் என்பது அந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ஹஷியத்தக ஃபில் கைபி வ ஷஹாதா. எனவே அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே நமக்கு ஹவுஃப், தக்வா, ஹஷியத்து தேவைப்படுகிறது. இன்றைய தலைப்பு அதுதான். இந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு அதுதான் உணர்த்தப்படுகிறது. நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம், 7 பேருக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே தம்முடைய அரிசின் நிழலை வழங்குகிறான். அவர்களில் ஒருவர் ரஜுனும் தாத்து இம்ராத்தும் தாத்து மன்சிபின் வ ஜமால், ஒரு அழகான வாலிபர். அந்த அழகான வாலிபரை ஒரு அழகிய பெண்மணி, அந்தஸ்துள்ள பெண்மணி தன் இச்சைக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கிற போது ஃபகால இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய இச்சைக்கு இந்த வாலிபர் இணங்காமல் இருந்தார் என்றால் அவருக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த அரிசி நிழல் கிடைக்கும் என்கிறார்கள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெண்மணி தனியே இருக்கிற போது அழைக்கிறார். இருந்தபோது கூட இறைவனுடைய பயம் அவனை தடுக்கிறது. மனோ இச்சை பிரகாரம் அவன் செயல்பட விடாமல் தடுக்கிறது. இந்த பயம் என்றைக்கும் நமக்கு இருக்க வேண்டும் என்பது. சாதாரணமாக ரம்ஜானிலே பார்த்தோம், மக்கள் அணியணியாக கூட்டமாக வந்து தொழுது கொண்டிருந்தார்கள். அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் இறைவனை வணங்குவது, தொழுவது, பின்பு விட்டுவிடுவது என்பது
அது உண்மையான இறை பயமாக இருக்க முடியாது, இறை அச்சமாக இருக்க முடியலை. நாங்கள் வீட்டிலே தொழுது கொள்கிறோம், எங்களுடைய இருப்பிடங்களிலே தொழுது கொள்கிறோம் என்றால் ஜமாத்தினுடைய நன்மை நமக்கு பறிபோய் விடுமா இல்லையா சற்று யோசித்து பார்க்கிறோம். எனவே தான் வலைதளங்களிலே குறிப்பிட்டார்கள், ரம்ஜான் கடந்தது, விருந்தினர்கள் வெளியே சென்று விட்டார்கள், வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் தங்கிவிட்டார்கள் என்கின்ற ஒரு வாசகத்தை நாம் பார்த்தோமா இல்லை. எப்போதும் தொலை வரக்கூடியவர்கள் தொலை வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் விருந்தாளிகளாக ரமதான் மாதம் வந்து சென்றார்களோ அவர்கள் வெளியேறுவார்கள். விருந்தாளிகள் வீட்டில் தங்க மாட்டார்கள் அல்லவா என்ற ஒரு நல்ல கருத்தை பதிவிட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இது உண்மையான இறையச்சமாக இருக்க முடியாது. நாம் பெற்ற பிள்ளைகளை எப்போதுமே நாம் நேசிக்கின்றோம். கொஞ்ச காலம் நேசித்து கொஞ்ச காலம் நாம் அவர்களை கைவிட்டு விட்டோம் என்றால் பிள்ளைகள் ஏற்பார்களா? மனைவிமார்கள் மீது எப்போதும் முகப்பத்து கொள்கிறோம். சில நாட்கள் நாம் முகப்பத்து கொண்டு விட்டு சில நாட்கள் சில மாதங்கள் நாம் அவர்கள் விட்டு விலகிருந்தோம் என்றால் மனைவிமார்கள் ஏற்பார்களா? ஆசிரியர்கள் மாணவர்கள் இதையெல்லாம் ஏற்பார்களா? யோசித்து பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹ் மீது உண்டான அந்த முகப்பத்து இருக்கிறதே, அது நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீடித்து நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இறை கட்டளைகளுக்கு என்றைக்கும் நாம் அடிபணிந்தவர்களாக இருக்க வேண்டும். இதோ மற்றும் ஒரு ஹதீஸில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், என்னுடைய அடியார் ஒரு பாவத்தை செய்ய நினைத்தால் மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பாவத்தை நீங்கள் பதிவு செய்து விடாதீர்கள், பாவத்தை செய்தால் மட்டும் அவருடைய அந்த குற்றப்பட்டியலில் அதை நீங்கள் சேருங்கள், செய்யாதவரை சேர்க்காதீர்கள். அதே சமயத்தில் ஒரு மனிதன் பாவத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணி, ஆஹா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, நாம் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று விட்டுவிட்டால், வைன் தரக்ககம் என் அஜிலி, அந்த பயத்தில் விட்டுவிட்டால் ஃபக்துஹாலவு ஹசனா, அந்த பாவத்துக்கு பாரமாக ஒரு நன்மையை பதிவு செய்யுங்கள். இது சாதாரணமான ஒரு விஷயமா? ஒருவன் பாவம் செய்ய நினைக்கிறான், ஏதோ ஒரு குற்றம், ஒரு சினிமா பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவன் செய்யவில்லை. ஆஹா நாம் போகக்கூடாது, கண்ட காட்சிகளை எல்லாம், அசிங்கமான காட்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடாது என்ற இறை பயத்தோடு அவன் அந்த பாவத்தை செய்யாது விட்டுவிட்டால் அவனுக்கு ஒரு ஹசனா, ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால் இது அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. எனவே தான் எல்லோருமே இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குத்துபாவிலே குத்துபாவில் சில வாசகங்களை பயன்படுத்துவார்கள். ஊசிக்கும் வையாய அவ்வளம்பி தக்குவல்லா என்பார்கள். எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்வது என்னவென்று கேட்டால் தக்குவல்லா, அல்லாஹ்வை பயப்படுவதை வசியத்து செய்து கொள்கிறேன் என்கின்ற வாசகங்களை குத்துபாவிலே பயன்படுத்துவார்கள். நீங்கள் மட்டும் அல்லாஹ்வை பயந்தால் போதாது, குத்துபா உரைக்கின்ற நானும் கூட அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த வார்த்தைகளை உபயோகிப்பார்கள். இறைபயம் என்பது மிக முக்கியம். ஒரு பெரிய ஞானி அவர்கள் சொன்னார்கள், அல் ஹுசுனு எம்னவு தாம, மனிதன் கவலைப்பட்டால் அவன் சரியாக சாப்பிடுவதில்லை. ஆனால் வல் ஹவுஃபு எம்னவு துனூப, அல்லாஹ்வை பயந்தால்தான் பாவங்கள் செய்யாமல் இருப்போம். பயம் என்பது பாவங்களை தடுத்துவிடும். ஒரு ரஜாயு கவ்வி அலத்வா, இறைவன் மீது நம்பிக்கை இருக்குமானால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் என்கின்ற நம்பிக்கை இருக்குமானால் அவன் தொடர்ந்து அல்லாஹ் வழிபட்டு கொண்டே இருப்பான். வதிக்குருள் மௌத்தி சுகுத், மௌத்தை ஒருவன் நினைத்து பார்த்தான் என்றால் எஸ்ஹது ஃபில் ஃபுதுல், வீணான விஷயங்களிலே அவன் தலையிட மாட்டான், ஆசிக்க மாட்டான், அவன் மிகவும் உலகப்பற்றற்றவனாக இருப்பான் என்கிற அந்த அருமையான வாசகங்களை பார்க்கிறோம். பயம் இருக்கிற போது தான் அல்லாஹ் பாவங்களிலிருந்து நம்மளை பாதுகாப்பான். சத்திய சஹாபிகள், நல்லோர்கள், பெரியோர்களிடத்தில் இருந்த அந்த பயத்தில் ஒரு 10% நம்மிடத்தில் இருந்தால் கூட போதும், அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பெரிய ஹதீஸ்களை வல்லுனர், ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு பாக்கியசாலியாக அவர்கள் இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அடிக்கடி அழுவார்களாம். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற போது, இந்த துனியாவை நினைத்து நான் அழுகவில்லை, குறிப்பாக அவர்கள் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார்கள், அழுகிறார்கள். ஏன் அழுகிறீர்கள்? துனியாவை நினைத்து நான் அழுகவில்லை, மாறாக வலாக்கின்னி அபுக்கிலி பூதி சஃபரி, இப்போது நான் நெடுதூர பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன், எல்லையில்லா பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் செய்த அமல் மிகவும் கம்மியாக இருக்கிறது. கில்லத்து சாதி, அவர்கள் செய்யாத அமலா, ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் கில்லத்து சாதி, என்னுடைய அமல் மிகவும் குறைவாக இருக்கிறது. உலகத்திலே வாழும்போது ஒரு ஏற்ற இறக்கத்தோடு வாழ்கிறேன்,
ஒன்று நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் அல்லது நான் நரகத்துக்கு செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில். ஆனால் இப்போது இந்த இரண்டில் எந்த ஒன்று என்னை எடுத்துக்கொள்ளும் என்று எனக்கு தெரியவில்லையே. மரணமோ நரகம் என்னை எடுத்துக்கொள்ளுமா, சொர்க்கம் என்னை எடுத்துக்கொள்ளுமா என்பது எனக்கு தெரியவில்லையே. அல்லாஹ் எனக்கு சொல்லவில்லையே. நீ சொர்க்கவாசி என்று சொல்லவில்லை, நீ நரகவாசி என்று சொல்லவில்லையே. இதை நினைத்துத்தான் அழுகிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் என்றால், நாம் கேட்கிற துஆக்களுக்கு ஒரு அர்த்தம் வேண்டுமா இல்லையா, ஒரு வலிமை வேண்டுமா இல்லையா? கடைசியாக நாம் தராவி தொழுகையினுடைய அந்த கடைசி ரக்காத்துகளில் குறிப்பாக இந்த ஆமன ரசூல் ஓதுவோம். ஆமன ரசூலில் ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அந்த ஆயத்தில் சூரா பக்ராவுடைய இந்த கடைசி ஆயத்துக்கள் இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃப்ஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். இந்த வசனத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதெல்லாம் ஓதுகிறார்களோ அழுகாமல் இல்லை. நிறைய ஹாஃபிஸ்மார்கள் இந்த வசனத்தை ஓதும் போதே அவர்கள் அழ ஆரம்பித்து வந்தார்கள். ஏனென்றால் இந்த வசனத்தினுடைய பொருள் இதயத்தை தாக்கக்கூடிய ஒரு பொருள். உங்களுடைய மனசில் நீங்கள் எதை மறைத்தாலும் சரி அல்லது வெளிப்படுத்தினாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கேள்வி கேட்பான். வையின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி, அவ் துஃப்ஃபுஹு அல்லது மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டாலும் சரி, யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், எல்லாவற்றுக்கும் விசாரணை உண்டு, ஹிசாப் உண்டு என்கின்ற வசனத்தை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதும் போதெல்லாம் அழுவார்களாம். சொல்லிவிட்டு சொல்வார்களாம், இன்னஹாதல் இஹ்சா ஷதீத், அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறானே, இது எனக்கு மிகவும் கடுமையாக இருக்கிறதே. நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் கண்காணிக்கிறானே. மனசுக்குள் ஏதாவது தப்பும் தவறுமா நினைத்து விட்டால் அதுவும் கணக்கில் சேர்கிறது, அதுக்கு விசாரணை உண்டு என்றால் நம்முடைய மனசை எப்படி பாதுகாக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால், அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் இபாதத்துகள் செய்வதற்கு, அமல்கள் செய்வதற்கு கால வரையறை ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஐவேளை தொழுதாக வேண்டும். இறை கட்டளையில் நாம் நிறைவேற்றும், இறுதி மூச்சு வரை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். அதுதான் உண்மையான கஷியத்தாக, உண்மையான இறை பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட இறை பயம் உடையவர்களாக வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.